ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பிக்களுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது டெல்லியில். இதற்காக பாஜகவோடு என்டிஏவில் அங்கம் வகித்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் எம்பிக்கள்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரத்தை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்திருக்காங்க, எம்பிக்களும் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக எம்பிக்களை பெறாத கட்சிகளுடைய தலைவர்களும் கூட வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும்? நிச்சயமாக இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் தான். ஏனென்றால் இந்த கூட்டத்தில் தான் மோடி பிரதமராக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட இருக்கிறார். எனவே இந்த கூட்டம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கூட்டம் தான். குறிப்பாக 18வது மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான பணிகளில் பாஜக தீவிரமாக இறங்கியிருக்கிறது. வரும் ஜூன் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 3வது முறையாக மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. என்னதான் பிரதமரை முன்னிறுத்தி பாஜக தேர்தலை சந்தித்து இவர்தான் பிரதமர் வேட்பாளர் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டாலும் கூட டெக்னிக்கலாக அவர்தான் பிரதமர் என்று கூற முடியாது. அதற்கு சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை தங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட வேண்டும். அப்படி தேர்வு செய்யப்பட்டால்தான் அவர் பிரதமராக நியமிக்கப்படுவார். அந்த அடிப்படையில் தான் இன்றைய கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக இருக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இருக்கக்கூடிய மைய மண்டபத்தில் தான் இன்றைக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சற்று முன்னதாக வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திலே அந்த கூட்டம் என்பது பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மைய மண்டபத்தில் கூட இருக்கின்றது. இதில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், அவர்களுடைய எம்பிக்கள், பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பாஜகவினுடைய மாநில தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்க இருக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்திலிருந்து பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். இவை தவிர குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக, அதாவது என்டிஏ பார்லிமெண்டரி போர்டு லீடராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்படுவார். அவருடைய பெயரை யாராவது ஒருவர் முன்மொழிவார்கள், அதனை மற்றவர்கள் வழிமொழிவார்கள். அதனை தொடர்ந்து அவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதாக அர்த்தம். அதன் பிறகு இவர்களுடைய எம்பிக்கள் அனைவருடைய கையெழுத்துக்களை பெற்று நேரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் பாஜக தலைவர் நட்டாவினுடைய தலைமையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து இதுபோன்று எங்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மோடி நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதத்தையும் வழங்கி அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். அதன் பிறகு இன்று மாலை ஒரு 5 அல்லது 6 மணி அளவிலே பிரதமர் மோடி குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, ஆட்சி அமைக்க எங்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்று அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். குடியரசுத் தலைவர் அவற்றை எல்லாம் சரிபார்த்து உடனடியாக பிரதமர் மோடியை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். இதுதான் நடைமுறை. கடந்த முறை 2019ஆம் ஆண்டு இந்த கூட்டம் மே மாதம் 25ஆம் தேதி நடைபெற்றது. ஏனென்றால் அப்போது தேர்தல் முடிவுகள் முன்னதாகவே வெளியாகிவிட்டது. எனவே 25ஆம் தேதி இந்த கூட்டம் நடத்தப்பட்டு மே 30ஆம் தேதியே பிரதமர் 2வது முறையாக மோடி பிரதமராக பொறுப்பேற்றுவிட்டார். இந்த முறை அது ஜூன் 7ஆம் தேதி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை உங்களுக்கு நினைவு இருக்கலாம், கடந்த முறையும் கூட அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்றனர். பிரதமருடைய பெயரை முன்மொழிந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். அவருடைய பெயரை முன்மொழிந்தார், பிரதமராக தேர்வு செய்யும் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். எனவே இன்றைய கூட்டம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். கூட்டணி கட்சி தலைவர்களான நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, சிராக் பாஸ்வான், ஜித்தன் ராம் மாஞ்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பலரும் இந்த கூட்டத்திலே பங்கேற்க இருக்கின்றனர். அதன் பிறகு என்டிஏ எம்பிக்கள் மத்தியில் பிரதமர் மோடி சிறிது நேரம் உரையாற்றுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.